அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 233வது நாள். இன்று நாம் தோபித்து அதிகாரம் 5 முதல் 9 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். தோபித்து அதிகாரம் 5. வானதூதர் ரஃபேல். அப்பொழுது தம் தந்தை தோபித்துக்கு மறுமொழியாக, தோபியா, அப்பா, நீங்கள் எனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் செய்வேன். ஆனால் எப்படி கபேலிடமிருந்து அந்த பணத்தை திரும்ப பெறுவேன்? அவருக்கு என்னை தெரியாது, எனக்கும் அவரை தெரியாது. அவர் என்னை யாரென்று அறிந்து கொள்ளவும், என்னை நம்பி என்னிடம் பணத்தை கொடுக்கவும் நான் எத்தகைய அடையாளம் காட்டுவேன்? மேதியாவுக்கு எவ்வழியாக செல்வது, எவ்வாறு செல்வது என்று எனக்கு தெரியாது என்றார். அப்பொழுது தோபித்து தன் மகன் தோபியிடம் ஆவணம் ஒன்றில் கபேல் கையொப்பமிட்டார். நானும் கையொப்பமிட்டேன். அதை 2ஆக கிழித்து ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டோம். அதை பணத்துடன் வைத்துள்ளேன். இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன் அவரிடம் பணத்தை கொடுத்து வைத்தேன். இப்பொழுது உன்னோடு செல்வதற்கு நம்பிக்கை வாய்ந்த ஒருவரை நீயே தேடிப்பார். நீ திரும்பும் வரைக்கும் உள்ள கூலியை அவருக்கு கொடுப்போம். கபேலிடமிருந்து அந்த பணத்தை பெற்று வா மகனே என்றார். தம்முடன் மேதியாவுக்கு செல்ல வழி தெரிந்த ஒருவரை தேடி தோபியா வெளியே சென்றார். சென்று தம்முன் நின்ற வானதூதர் ரஃபேலை கண்டார். ஆனால் அவர் கடவுளின் தூதர் என்பது அவருக்கு தெரியாது. அவரிடம், இளைஞரே, எங்கிருந்து வருகிறீர் என்று வினவினார். அதற்கு அவர், உன் உறவின் முறையினர்களாகிய இஸ்ரேல் மக்களுள் நானும் ஒருவன். வேலை தேடி இங்கு வந்துள்ளேன் என்றார். மேதியாவுக்கு செல்ல உமக்கு வழி தெரியுமா என்று தோபியா கேட்டார். அதற்கு அவர், ஆம், பன்முறை அங்கு சென்றுள்ளேன். அது எனக்கு அறிமுகமான இடம். எல்லா வழிகளையும் நான் அறிவேன். அடிக்கடி மேதியாவுக்கு சென்று ராகியில் வாழும் நம் உறவினர் கபேலுடன் தங்கியிருக்கிறேன். எக்பத்தானாவிலிருந்து ராகிக்கு செல்ல 2 நாள் ஆகும், ஏனெனில் எக்பத்தானா மலைப்பகுதியில் உள்ளது என்றார். தோபியா, இளைஞரே, நான் சென்று என் தந்தையிடம் சொல்லிவிட்டு திரும்பும் வரை எனக்காக காத்திரும். நீர் என்னுடன் வர வேண்டும். உமக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர், சரி, நான் காத்திருக்கிறேன், ஆனால் மிகவும் தாமதியாதீர் என்றார். தோபியா உள்ளே சென்று தம் தந்தை தோபித்தை நோக்கி, நம் உறவின் முறையினர்களாகிய இஸ்ரேல் மக்களுள் ஒருவரை கண்டுகொண்டேன் என்றார். அவரிடம் தோபித்து, மகனே, அவருடைய இனம் எது, குலம் எது, உன்னுடன் செல்வதற்கு நம்பிக்கை வாய்ந்தவரா என அறியும் பொருட்டு அவரை என்னிடம் அழைத்து வா என்றார். தோபியா வெளியே சென்று அந்த இளைஞரை அழைத்து, என் தந்தை உம்மை கூப்பிடுகிறார் என்றார். அவர் உள்ளே சென்றதும் தோபித்து முதலில் அவருக்கு வணக்கம் தெரிவித்தார். அதற்கு ரஃபேல், வணக்கம், எல்லா மங்களமும் உரித்தாகுக என்று வாழ்த்தினார். எனக்கு இனி என்ன மங்களம் உண்டு? நான் பார்வையற்ற மனிதன். விண்ணக ஒளியை என்னால் காண முடியாது. ஒளியை ஒருபோதும் காண இயலாத இறந்தோர் போன்று இருளில் கிடக்கின்றேன். நான் உயிர் வாழும் போதே இறந்தவர்களுடன் இருக்கிறேன். மனிதரின் குரலை கேட்கிறேன், ஆனால் அவர்களை காண முடிவதில்லை என்று கூறினார். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், விரைவில் கடவுள் உமக்கு நலம் அருள்வார், துணிவு கொள்ளும் என்றார். பின்பு தோபித்து அவரிடம், என் மகன் தோபியா மேதியாவுக்கு செல்ல விரும்புகிறான். நீ வழிகாட்டியாக அவனோடு போக முடியுமா? தம்பி, உனக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பேன் என்றார். ரஃபேல் அவரிடம், சரி, நான் அவருடன் போகிறேன். எனக்கு வழியெல்லாம் தெரியும். பன்முறை மேதியாவுக்கு சென்றுள்ளேன். அதன் சமவெளிகள், மலைகள் எங்கும் பயணம் செய்துள்ளேன். அவையெல்லாம் எனக்கு நன்கு பழக்கம் என்றார். அதற்கு தோபித்து இளைஞரிடம், தம்பி, உன் குடும்பம் எது, குலம் எது, சொல் என்றார். அவர், குலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன என்றார். அதற்கு அவர், தம்பி, நீ உண்மையாகவே யாருடைய மகன் என தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உன் பெயர் என்ன என்று வினவினார். ரஃபேல் அவரிடம், நான் உம் உறவினர்களுள் ஒருவரான பெரிய அனனியாவின் மகன் அசரியா என்றார். தோபித்து இளைஞரிடம், தம்பி, நீ உடல் நலமும் பிற நலன்களும் பெற்று வாழ்க. உண்மையை தெரிந்து கொள்ளவே உன் குடும்பத்தை பற்றி அறிய விரும்பினேன். எனவே என் மீது சினங்கொள்ளாதே. நீ என் உறவினர்களுள் ஒருவனே. நல்ல சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவன். பெரிய செமெல்லியின் புதல்வர்களான அனனியா, நாத்தான் ஆகிய இருவரையும் நான் அறிவேன். அவர்கள் என்னுடன் எருசலேமுக்கு சென்று வழிபடுவதுண்டு. அவர்கள் நெறி புரளாதவர்கள். உன் உறவினர்கள் நல்லவர்கள். நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். உன் வரவு நல்வரவாகுக என்று கூறினார். அவர் தொடர்ந்து, உனக்கு நாள் ஒன்றுக்கு 1 திராக்மா சம்பளமாக கொடுப்பேன். மேலும் என் மகனுக்கு ஆகும் செலவுகளை போன்றே உன் செலவுகளையும் ஏற்றுக்கொள்வேன். என் மகனுடன் செல், உனக்குரிய சம்பளத்தை விட மிகுதியாகவே கொடுப்பேன் என்றார். ரஃபேல் அவரிடம், அஞ்ச வேண்டாம், நான் அவருடன் போவேன். நாங்கள் நலமே சென்று திரும்புவோம், ஏனெனில் பாதை பாதுகாப்பானது என்றார். பிறகு தோபித்து அவருக்கு வாழ்த்து கூறி, எல்லாம் நலமாக அமையட்டும் தம்பி என்றார். பிறகு தம் மகனை அழைத்து அவரிடம், மகனே,
பயணத்திற்கு ஏற்பாடு செய், உன் சகோதரனுடன் புறப்படு. விண்ணக கடவுள் உங்களை பாதுகாப்புடன் வழிநடத்தி நலமே என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாராக. அவருடைய தூதர் உங்களை நலமே வழி நடத்துவாராக என்றார். தோபியா புறப்படும் முன் தம் தந்தையையும் தாயையும் முத்தமிட்டார். அப்போது தோபித் அவரிடம் நலமே சென்று வா என்றார். ஆனால் அவருடைய தாய் அழுது கொண்டே தோபித்திடம், ஏன் என் குழந்தையை அனுப்பினீர்? அவன் நமக்கு ஊன்றுகோலும் உறுதுணையும் அல்லவா? பணமா பெரிது, நம் குழந்தை அதைவிட மதிப்பு வாய்ந்தவன் அல்லவா? ஆண்டவர் நமக்கு அருளிய வாழ்வே நமக்கு போதுமே என்றார். தோபித் அவரிடம், கவலை வேண்டாம், நம் மகன் நலமே சென்று திரும்புவான். அவன் நலமுடன் உன்னிடம் திரும்பும் நாளை நீ காண்பாய். எனவே கவலை வேண்டாம் அன்பே. அவர்களை பற்றி அச்சம் கொள்ள வேண்டாம். நல்ல தூதர் ஒருவர் அவனுடன் சென்று பயணத்தை வெற்றியாய் முடித்து நலமே திரும்ப அழைத்து வருவார் என்றார். அதை கேட்ட தோபியாவின் தாய் அழுகையை நிறுத்தினார். தோபித்து அதிகாரம் 6. எக்பத்தானாவுக்கு பயணம். இளைஞர் புறப்பட்டு சென்றார். வானதூதருடன் சென்றார். அவர்களது நாயும் வெளியேறி அவர்களை தொடர்ந்து சென்றது. பொழுது சாயும் வரை அவர்கள் இருவரும் பயணம் செய்து திக்ரீசு ஆற்றோரமாய் தங்கினார்கள். தோபியா தம் பாதங்களை கழுவ திக்ரீசு ஆற்றில் இறங்கினார். பெரும் மீன் ஒன்று திடீரென்று நீரில் இருந்து துள்ளி குதித்து அவரது காலை கவ்வ முயன்றது. எனவே அவர் கதறினார். வானதூதர் அவரிடம், பிடியும், மீனை உறுதியாக பிடியும் என்றார். இளைஞர் மீனை பற்றி இழுத்து அதை கரைக்கு கொண்டு வந்தார். வானதூதர் அவரிடம், மீனை கீறி அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவற்றை எடுத்து வைத்து கொள்ளும். ஏனெனில் அவை மருந்தாக பயன்படும். ஆனால் குடலை எரிந்துவிடும் என்றார். அவ்வாறு இளைஞர் மீனை கீறி அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவற்றை எடுத்து வைத்து கொண்டார். மீனின் ஒரு பகுதியை சுட்டு சாப்பிட்டார். மீதியை உப்பிட்டு வைத்து கொண்டார். மேதியாவை நெருங்கும் வரை அவர்கள் இருவரும் சேர்ந்து பயணத்தை தொடர்ந்தார்கள். பின் இளைஞர் வானதூதரிடம், சகோதரர் அசரியா, மீனின் இதயம், ஈரல், பித்தப்பை ஆகியவை எதற்கு மருந்தாக பயன்படும் என்று வினவினார். அதற்கு தூதர் அவரிடம், பேயாவது தீய ஆவியாவது பிடித்திருக்கும் ஒருவர் முன் மீனின் இதயத்தையும் ஈரலையும் புகைய செய்தால் அவர்கள் முற்றிலும் நலம் பெறுவார்கள். இனி ஒருபோதும் அது அவர்களை அண்டாது. வெண்புள்ளிகள் உள்ள மனிதரின் கண்களில் பித்தப்பையை தடவி ஊதினால் அவர்கள் பார்வை பெறுவார்கள் என்றார். அவர்கள் மேதியா நாட்டினுள் சென்று எக்பத்தானாவை நெருங்கி கொண்டிருந்தார்கள். ரஃபேல் இளைஞரை நோக்கி, சகோதரர் தோபியா என்று அழைத்தார். அதற்கு அவர் என்ன என்றார். அவரிடம் அவர், இன்று இரவு நாம் இறகுவேலின் வீட்டில் தங்க வேண்டும். அவர் உமக்கு உறவினர். அவருக்கு சாரா என்னும் ஒரு மகள் இருக்கிறாள். அவளை தவிர அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லை. வேறு எவரையும் விட நீரே அவளுக்கு நெருங்கிய உறவினரானதால் அவளை மணந்து கொள்ளும் உரிமை உமக்கே உண்டு. அவளுடைய தந்தையின் உடைமைகளை அடையவும் உமக்கு உரிமை உண்டு. அவள் அறிவுள்ளவள், துணிவு மிக்கவள், மிக அழகானவள். அவளுடைய தந்தையும் நல்லவர் என்றார். ரஃபேல் தொடர்ந்து, சகோதரரே, அவளை மணந்து கொள்ளும் உரிமை உமக்கு உள்ளதால் நான் சொல்வதை கேளும். இன்று இரவே அவளை பற்றி இறகுவேலிடம் பேசி அவளை உமக்கு மனைவியாக கொடுக்கும்படி கேட்போம். ராகியிலிருந்து நாம் திரும்பும் பொழுது திருமணத்தை வைத்து கொள்ளலாம். நீர் அவளை மணப்பதற்கு இறகுவேல் தடை எதுவும் சொல்ல முடியாது. மற்றொருவருக்கு அவளை நிச்சயம் செய்யவும் முடியாது என்பது எனக்கு தெரியும். அவ்வாறு செய்தால் மோசேயின் நூலில் விதித்துள்ளபடி அவர் சாவுக்கு உள்ளாவார். ஏனெனில் தம் மகளை மணப்பதற்கு மற்ற எல்லா ஆண்களையும் விட உமக்கே அதிக உரிமை உண்டு என அவருக்கும் தெரியும். இப்பொழுது சகோதரரே, நான் சொல்வதை கேளும். பெண்ணை பற்றி இன்று இரவு பேசி அவளை உமக்கு நிச்சயிப்போம். ராகியிலிருந்து நாம் திரும்பும் பொழுது அவளை நம்முடன் அழைத்து கொண்டு வீடு திரும்புவோம் என்றார். அப்பொழுது தோபியா மறுமொழியாக ரஃபேலிடம், சகோதரர் அசரியா, அவள் ஆண்கள் 7 மனமுடித்து கொடுக்கப்பட்டவள் என்றும் மணவரையில் அவளை அணுகியவர்கள் அன்றிரவே அவர்கள் இறந்தார்கள் என்றும் ஒரு பேய் அவர்களை கொன்றது என்றும் கேள்வியுற்றிருக்கிறேன். இப்போது எனக்கு அச்சமாக உள்ளது. ஏனெனில் அவளுக்கு பேய் ஒரு தீங்கும் இழைப்பதில்லை. ஆனால் அவளை நெருங்குகின்றவரையே கொன்று விடுகிறது. என் தந்தைக்கு நான் ஒரே மகன். நான் இறக்க நேர்ந்தால் என்னை பற்றிய வருத்தம் என் தாய் தந்தையின் வாழ்வை முடித்து அவர்களை கல்லறைக்கு கொண்டு போய்விடும் என அஞ்சுகிறேன். அவர்களை அடக்கம் செய்ய வேறு மகன் இல்லை என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், தம் தந்தையின் குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள்ள தந்தை உமக்கு கட்டளையிட்டதை மறந்துவிட்டீரா? ஆதலால் நான் சொல்வதை கேளும். சகோதரரே, அந்த பேயை பற்றி கவலைப்பட வேண்டாம். சாராவை மணந்து கொள்ளும். இன்று இரவே அவள் உம்முடைய மனைவி ஆவாள் என்பது உறுதி. நீர் மணவரையில் நுழைந்ததும் மீனின் ஈரலில் இருந்தும் இதயத்திலிருந்தும் ஒரு சிறு பகுதியை எடுத்து தூபத்திற்கான நெருப்பிலிடும். அதிலிருந்து கிளம்பும் பகையை பேய் மோந்தவுடன் அது ஓடிவிடும். இனி ஒருபோதும் அவளை அண்டாது. அவளுடன் நீர் கூடும் முன் முதலில் நீங்கள் இருவரும் எழுந்து நின்று மன்றாடுங்கள். விண்ணக ஆண்டவர் உங்கள் மீது இறங்கி
காத்தருள வேண்டுங்கள், அஞ்சாதீர். உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள். நீர் அவளை பேயினின்று விடுவிக்க அவள் உம்மோடு வருவாள். அவள் வழியாக உமக்கு குழந்தைகள் பிறக்கும். அவர்கள் உமக்கு சகோதரர்கள் போல் இருப்பார்கள் என நம்புகிறேன். எனவே கவலை வேண்டாம் என்றார். சாரா தம் தந்தை வழி உறவினர் என்று சொன்ன ரஃபேல் கூறியதை கேட்ட தோபியா அவளை மிகவும் விரும்பி தம் உள்ளத்தை பறிகொடுத்தார். தோபித்து அதிகாரம் 7. இரகுவேலின் வீட்டில். அவர்கள் எக்பத்தானாவை அடைந்த பொழுது தோபியா அசரியாவிடம், சகோதரர் அசரியா, உடனே என்னை உம் உறவினர் இரகுவேலின் வீட்டிற்கு அழைத்து செல்லும் என்றார். எனவே ரஃபேல் அவரை இரகுவேலின் வீட்டுக்கு அழைத்து சென்றார். இரகுவேல் தம் வீட்டு முற்றத்து கதவு அருகே அமர்ந்திருக்க அவர்கள் கண்டு முதலில் அவரை வாழ்த்தினார்கள். அதற்கு அவர், இளைஞர்களே வணக்கம், உங்களுக்கு நலம் பெருகட்டும் என்று அவர்களை வாழ்த்தினார். பின்னர் அவர்களை அவர் வீட்டிற்குள் அழைத்து சென்று, இவ்விளைஞரின் உறவினர் தோபித்தை போல் இல்லையா என்று தம் மனைவி எதினாவிடம் வியந்து கூறினார். எதினா அவர்களை, இளைஞர்களே எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாங்கள் நினிவேக்கு நாடு கடத்தப்பட்ட நப்தலியின் மக்கள் என்றார்கள். அதற்கு எதினா அவர்களிடம், எங்கள் உறவினர் தோபித்தை தெரியுமா என்று கேட்டார். அவர்கள், அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள். பின்பு அவர் நலமா என்று கேட்டார். அவர்கள், அவர் உயிரோடு நலமாக இருக்கிறார் என்றார்கள். என் தந்தைதான் அவர் என்றார் தோபியா. உடனே இரகுவேல் துள்ளி எழுந்து அவரை முத்தமிட்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தம்பி, உனக்கு மங்களம் உண்டாகுக. நீ ஒரு நல்ல சிறந்த தந்தையின் மகன். தருமங்கள் செய்யும் நேர்மையான ஒரு மனிதர் பார்வையை இழந்தது எத்தனை துயரமான செய்தி என்று கூறி தம் உறவினர் தோபியாவின் தோள் மீது சாய்ந்து அழுதார். அவருடைய மனைவி எதினாவும் தோபித்துக்காக அழுதார். அவர்களுடைய மகள் சாராவும் அழுதாள். பிறகு இரகுவேல் தம் ஆடுகளுள் ஒன்றை அடித்து அவர்களை சிறப்பாக உபசரித்தார். அவர்கள் குளித்த பின் கை அலம்பி விட்டு உணவு அருந்த அமர்ந்தார்கள். தோபியா அசரியாவிடம், சகோதரரே, என் உறவினலான சாராவை எனக்கு மனம் செய்து கொடுக்குமாறு இரகுவேலிடம் கேளும் என்றார். இச்சொற்கள் இரகுவேலின் செவியில் விழுந்தன. அவர் இளைஞரிடம், நீ இன்று இரவு உண்டு பருகி மகிழ்வுடன் இரு. தம்பி, என் மகள் சாராவை மணந்து கொள்ள உன்னை தவிர உரிமை உள்ள மனிதர் வேறு எவரும் இல்லை. உன்னை தவிர வேறு எவருக்கும் அவளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ என் நெருங்கிய உறவினன். ஆயினும் தம்பி, உன்னிடம் ஓர் உண்மையை கூற விரும்புகிறேன். அவளை நம் உறவினர்களுள் 7 மனமுடித்து கொடுத்தேன். அவளை கூடுவதற்கு நெருங்கிய அன்றிரவே அவர்கள் அனைவரும் இறந்தார்கள். இப்பொழுது தம்பி, உண்டு பருகு. ஆண்டவர் உங்கள் இருவருக்கும் நல்லது செய்வார் என்றார். அதற்கு தோபியா, நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் வரை நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் என்றார். இரகுவேல், சரி செய்கிறேன். மோசேயின் நூலில் விதித்துள்ளபடியே அவளை உனக்கு மனமுடித்து கொடுப்பேன். உனக்கு அவளை கொடுக்கும்படி விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே உன் உறவினலை ஏற்றுக்கொள். இனி நீ அவளுக்கு உரியவன், அவள் உனக்குரியவள். இன்று முதல் என்றுமே அவள் உன்னுடையவள். தம்பி, விண்ணக ஆண்டவர் இன்று இரவு உங்களை காப்பாராக, உங்கள் மீது இரக்கமும் அமைதியும் பொழிவாராக என்றார். தோபியா சாரா திருமணம். இரகுவேல் தம் மகள் சாராவை அழைக்க அவள் வந்தாள். அவளது கையை பிடித்து தோபியாவிடம் கொடுத்தார். மோசேயின் நூலில் விதித்துள்ள சட்டங்கள் முறைமைகளின்படி இவள் உனக்கு மனைவியாகிறாள். இவளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையின் வீட்டுக்கு இனிதே அழைத்து செல். விண்ணக கடவுள் உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்றார். பின்பு அவர் சாராவின் தாயை அழைத்து ஒரு ஏட்டை கொண்டு வர சொன்னார். மோசேயின் சட்டம் விதித்துள்ளபடி சாராவை தோபியாவின் மனைவியாக்கும் திருமண ஒப்பந்தத்தை அதில் எழுதி கொடுத்தார். அதன்பின் அவர்கள் உண்டு பருக தொடங்கினார்கள். இரகுவேல் தம் மனைவி எதினாவை அழைத்து அவரிடம், அன்பே, மற்றொரு அறையை ஏற்பாடு செய்து அவளை அங்கு அழைத்து செல் என்றார். இரகுவேல் தமக்கு கூறியபடி அவர் சென்று அறையில் படுக்கையை ஏற்பாடு செய்தார். தம் மகளை அங்கு அழைத்து சென்று அவளுக்காக அழுதார். பிறகு கண்ணீரை துடைத்து கொண்டு அவளிடம், அஞ்சாதே மகளே, விண்ணக ஆண்டவர் உன் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். துணிவுகொள் மகளே என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார். தோபித்து அதிகாரம் 8. பேய் சாராவை விட்டு நீங்குதல். அவர்கள் உண்டு பருகி முடித்த பின் சாராவின் பெற்றோர் உறங்க விரும்பினர். எனவே மணமகனை படுக்கை அறைக்குள் அழைத்து சென்றனர். அப்பொழுது தோபியா ரஃபேலின் சொற்களை நினைவு கூர்ந்து தம் பையில் இருந்த மீனின் இரளையும் இதயத்தையும் எடுத்து கொண்டார். அவற்றை தூபத்திற்கான நெருப்பில் இட்டார். மீனிலிருந்து கிளம்பிய தீய நாற்றம் பேயை தாக்கவே அது பறந்து எகிப்துக்கு ஓடி போயிற்று. ரஃபேல் விரட்டி சென்று அதை கட்டி விலங்கிட்டார். தோபியா சாராவின் மன்றாட்டு. சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார்.
எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர். அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். அன்று இரவு உறங்கினர். இறகுவேலின் புகழ்பா. இறகுவேல் எழுந்து தம் பணியாளர்களை தம்மிடம் அழைக்க அவர்கள் சென்று ஒரு குழி வெட்டினார்கள். தோபியா அநேகமாக இறந்திருப்பான். அவ்வாறாயின் நாம் இகழ்ச்சிக்கும் நகைப்புக்கும் ஆளாவோம் என்றார். அவர்கள் குழி வெட்டி முடித்த பொழுது இறகுவேல் வீட்டுக்குள் சென்று தம் மனைவியை அழைத்து, பணிப்பெண்கள் ஒருத்தியை அனுப்பு. அவள் உள்ளே சென்று தோபியா உயிரோடு இருக்கிறானா என்று பார்த்து வரட்டும். அவன் இறந்திருந்தால் எவரும் அறியா வண்ணம் அவனை புதைத்து விடலாம் என்று கூறினார். எனவே அவர்கள் ஒரு பணிப்பெண்ணை அனுப்பினார்கள். விளக்கேற்றி கதவை திறந்தார்கள். பணிப்பெண் உள்ளே சென்று அவர்கள் ஒன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க கண்டாள். அவள் வெளியே வந்து தோபியா உயிருடன் இருக்கின்றார் என்றும் அவருக்கு தீங்கு எதுவும் நேரவில்லை என்றும் தெரிவித்தாள். அவர்கள் விண்ணக கடவுளை புகழ்ந்தார்கள். இறகுவேல் பின்வருமாறு மன்றாடினார். கடவுளே போற்றி. எவ்வகை மெய்ப்புகழ்ச்சியும் உமக்கு உரித்தாகுக. எக்காலமும் நீர் புகழப் பெறுவீராக. என்னை மகிழ்வித்த நீர் போற்றி. நான் அஞ்சியது போல் எதுவும் நடக்கவில்லை. இரக்கப் பெருக்கிற்கு ஏற்ப எங்களை நடத்தியுள்ளீர். தம் பெற்றோருக்கு ஒரே மகனும் ஒரே மகளுமான இவர்கள் இருவருக்கும் இரக்கம் காட்டிய நீர் போற்றி. ஆண்டவரே, இவ்விருவர் மீதும் இறங்கி காத்தருளும். இவர்கள் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காண செய்தருளும். பின்னர் இறகுவேல் தம் பணியாளர்களிடம் பொழுது விடியும் முன் குழியை மூடிவிடுமாறு கூறினார். திருமண விழா. இறகுவேல் தம் மனைவியிடம் நிறைய அப்பம் சுட சொன்னார். அவரே மந்தைக்கு சென்று 2 காளைகளையும் 4 ஆடுகளையும் ஓட்டி வந்து சமைக்க சொன்னார். அவர்கள் விருந்து ஏற்பாடு செய்தார்கள். இறகுவேல் தோபியாவை அழைத்து அவரிடம், 14 நாள்கள் நீ இங்கிருந்து நகரக்கூடாது. என்னுடன் உண்டு பருகி இங்கேயே தங்கியிரு. சோர்வுற்றிருக்கும் என் மகளின் மனதுக்கு மகிழ்வூட்டு. என் உடைமையிலெல்லாம் பாதியை இப்பொழுதே எடுத்துக்கொள். உன் தந்தையின் வீட்டிற்கு நலமாக திரும்பு. நானும் என் மனைவியும் இறந்ததும் மற்றொரு பாதியும் உன்னை சேரும். அஞ்சாதே தம்பி, நான் உனக்கு தந்தை, எதினா உனக்கு தாய். இனிமேல் என்றும் நாங்கள் உன்னுடன் உன் மனைவியுடனும் இருப்போம். துணிவுகள் மகனே என்று கூறினார். தோபித்து அதிகாரம் 9. கடனை திரும்ப பெறுதல். பின்னர் தோபியா ரஃபேலை அழைத்து அவரிடம், சகோதரர் அசரியா, நீர் 4 பணியாளர்களை அழைத்து கொண்டு 2 ஒட்டகங்களோடு இராகிக்கு புறப்பட்டு கபேலிடம் செல்லும். அவரிடம் ஆவணத்தை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளும். அவரையும் உம்முடன் திருமணத்திற்கு அழைத்து வாரும். என் தந்தை நாள்களை எண்ணிக்கொண்டிருப்பார் என்பது உமக்கு தெரியுமே. நான் ஒரு நாள் தாமதித்தாலும் அவர் மிகவும் துயருக்குள்ளாவார். இறகுவேல் என்ன ஆணையிட்டுள்ளார் என பாரும். நான் அவருடைய ஆணையை மீற முடியுமா என்றார். எனவே ரஃபேல் 4 பணியாளர்களை அழைத்து கொண்டு 2 ஒட்டகங்களோடு மேதியாவில் இருந்த ராகிக்கு சென்று கபேலுடன் தங்கினார். அவரிடம் ஆவணத்தை கொடுத்தார். தோபித்துடைய மகன் தோபியாவின் திருமணத்தை பற்றி கூறி திருமணத்திற்கு அவரை தோபியா அழைத்து வர சொன்னதாக உரைத்தார். கபேல் எழுந்து முத்திரையிட்ட பணப்பைகளை சரிபார்த்து எடுத்து வைத்தார். எல்லோரும் வைகரையில் எழுந்து திருமணத்திற்கு சென்றனர். அவர்கள் இறகுவேலின் வீட்டை வந்தடைந்த பொழுது உணவருந்தி கொண்டிருந்த தோபியா எழுந்து கபேலுக்கு வணக்கம் தெரிவித்தார். கபேல் மகிழ்ச்சி கண்ணீர் மல்க, நல்லவனே, சிறந்தவனே, நன்மையும் சிறப்பும் நேர்மையும் வல்லன்மையும் நிறைந்தவரின் மகனே, ஆண்டவர் உனக்கும் உன் மனைவிக்கும் அவளுடைய பெற்றோருக்கும் வானக பேறுகளை வழங்குவாராக. என் உறவினர் தோபித்தை போல தோற்றமுள்ள ஒருவரை காண செய்த கடவுள் போற்றி என்று கூறி தோபித்தை வாழ்த்தினார்.